ஒரு நிமிஷம். இத நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க எப்பவாவது ஒரு பெரிய விபத்துல சிக்கியிருந்தாலோ, இல்ல திடீர்னு ஒரு பெரிய பயம் உங்கள ஆட்கொண்டாலோ, அந்த ஒரு சில நொடிகள் மட்டும் ரொம்ப மெதுவா ஒரு ஸ்லோ மோஷன்ல நகர்ற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கா? ஆமா, நெறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் கண்டிப்பா இருக்கும். அதாவது நம்ம மூளைக்கு நேரத்த வளைக்க தெரியும்னு நரம்பியல் நிபுணர்கள் சொல்வாங்க. ஆனா வெறும் உணர்வு பூர்வமா இல்லாம நிஜமாவே விண்வெளியில இருக்கிற கருந்துளைகளும், அதாவது பிளாக் ஹோல்ஸும் இதே வேலையை தான் செய்யுது. கரெக்ட். அங்கே ஈர்ப்பு விசை அதிகமாகும்போது காலம் முற்றிலுமாக உறைந்து போயிடும். எக்ஸாக்ட்லி. இந்த அதிநவீன டைம் டைலேஷன் கான்செப்ட ஸ்பேஸ் டைம் பத்தின விஷயங்களை விளக்குவதற்காக பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பே ஒரு உருவத்தை நம்ம முன்னாடி வச்சிருக்காங்க அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? நீங்க எந்த உருவத்தை சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. அந்த உருவத்தின் பெயர்தான் காலபைரவர். அவரை பொதுவாவே நாம ஒரு அச்சமூட்டோ உக்கிரமான தெய்வமா தான் பார்த்திருக்கோம். ஆனா அவர் ஒரு அப்பட்டமான அறிவியல் குறியீடு. லிட்ரலா டைம் டைலேஷன் மற்றும் பிளாக் ஹோலோட ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு நினைக்கும்போது மூளையை உறைய வைக்கிற அளவுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அவரை பத்தி அப்படிதான் பலரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அவருடைய உருவத்தை நாம எப்பவுமே பயத்தோட மட்டுமே பார்க்கறோம். ஆனா அதோட உள்ளே புதைந்திருக்கும் அறிவியலை, குறிப்பா அந்த இயற்பியலை உற்று நோக்கினால் அது முற்றிலும் வேறு ஒரு உலகத்திற்கு நம்மை கொண்டு செல்லும். நிஜமாவா? அந்த அளவுக்கு அதுல பிசிக்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இதுல மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் அவருடைய அந்த அடர்ந்த கருப்பு நிறம். இப்போ நீங்க விண்வெளி எடுத்துக்கோங்க. நாம பார்க்கும் அந்த பிரகாசமான நட்சத்திரங்கள், கிரகங்கள், கேலக்சிகள் எல்லாமே ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு முக்கால்வாசி இருக்குமா? அதுதான் இல்ல. வெறும் 5% மட்டும்தான். வாவ்! வெறும் 5% தானா? ஆமா. மீதமுள்ள 95% நம் கண்ணுக்கு தெரியாத டார்க் மேட்டர் மற்றும் டார்க் எனர்ஜி, அதாவது கரும்பொருள் மற்றும் கருப்பாற்றல். இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒளியால் நிரம்பல, அது இருளால தான் நிரம்பி இருக்கு. ஓ, அப்போ ஒளியை விட இருளே இந்த பிரபஞ்சத்தின் ஆதிநிலைன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அந்த எல்லையற்ற கருப்பாற்றலின் நேரடி உருவகமே அவருடைய கருப்பு நிறம். அதாவது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் அந்த அஸ்திவாரத்தையே ஒரு நிறமாக கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த கருந்துளை தத்துவம், இந்த பிளாக் ஹோல் கான்செப்ட் அவரோட எப்படி பொருந்துது? ஒரு பிளாக் ஹோல்குள்ள ஒளி கூட தப்ப முடியாதுன்னு படிச்சிருக்கோம். அதற்கும் காலபைரவருக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு கருந்துளை எப்படி உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் தன் ஆயுள் முடிந்து வெடிச்சு சிதறும்போது அது சுருங்கி ஒரு சின்ன புள்ளியா மாறும். ஓகே. அங்கே கிராவிட்டி, அதாவது ஈர்ப்பு விசை எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னா, ஒரு பெரிய ட்ராம்போலினில் மிகப்பெரிய இரும்பு பந்தை வைத்தால் எப்படி அது ஒரு பெரிய பள்ளத்தை உருவாக்குமோ, அதே போல பிரபஞ்சத்தின் ஸ்பேஸ் டைமை அது வளைத்துவிடும். ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கையே அது வளைச்சிடும். ஆமா, அந்த மையப்பகுதிக்குள் ஒளி கூட தப்ப முடியாது. முக்கியமா அந்த அதீத ஈர்ப்பு விசையில காலம் முற்றிலுமாக உறைந்து போய்விடும். அப்போ அங்க நேரம் நகரவே நகராதா? நகரவே நகராது. எல்லாமே அழிந்த பிறகும் மிஞ்சப்போவது அந்த இருள் மட்டுமே. காலமும் வெளியும் முடிவுக்கு வரும் அந்த புள்ளியை, அதாவது அந்த அப்சல்யூட் வாய்ட் அப்படிங்கறத குறிக்க தான் அவரை மகாசூனியம்னு அழைத்தார்கள். மைண்ட் ப்ளோயிங். இந்த மகாசூனியம், கருந்துளை எல்லாம் எனக்கு தெளிவா புரியுது. ஆனா ஒரு விஷயத்துல எனக்கு ரொம்ப இடிக்குதே. என்ன விஷயம் அது? இவ்வளவு பிரம்மாண்டமான பிரபஞ்ச ரகசியத்தை குறிக்கும் ஒரு உருவத்திற்கு எதுக்காக ஒரு நாய வாகனமா வச்சிருக்கணும்? ஒருவேளை அது மனிதர்கள் வளர்க்கும் வெறும் ஒரு செல்லப்பிராணியை குறிக்குதா? அத நாம அப்படி ஒரு சாதாரண விலங்கா பார்க்கக்கூடாது. நாய் என்பது இங்கே ஒரு மிகச்சிறந்த உணர்வி, அதாவது ஒரு சென்சார் அல்லது டிடெக்டர். டிடெக்டரா? என்னத்தை டிடெக்ட் பண்ணுது அது? இதை இப்ப கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கும். மனிதர்களாகி நம்மால் ஒலிகளை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் கேட்க முடியாது. மனிதர்களால் அதிகபட்சமாக 20,000 ஹெர்ட்ஸ் வரையிலான ஒலிகளை மட்டுமே கேட்க முடியும். ஆமா, அதுதான் நம்ம ஹியரிங் ரேஞ்ச். ஆனா நாய்களால் 45,000 ஹெர்ட்ஸ் வரையிலான மீயொலி அதிர்வெண்களை, அதாவது அல்ட்ராசானிக் ஃப்ரீக்வன்சிஸை மிக துல்லியமாக கேட்க முடியும். ஒரு நிமிஷம். அப்படியென்றால் இந்த நிலநடுக்கம், சுனாமி போன்ற இயற்கை பேரழிவுகள் வருவதற்கு முன்பே நாய்கள் குரைத்து கத்துமே, அதுங்க எதிர்காலத்துல நடக்கப் போகும் விஷயங்களை முன்கூட்டியே பார்ப்பதால் அப்படி செய்துன்னு சொல்வது உண்மையா? எதிர்காலத்தை பார்க்கின்றன அப்படின்னு நம்ம சுருக்கிவிட முடியாது. நிலநடுக்கம் வருவதற்கு முன்பே பூமியின் ஆழத்தில் தட்டுக்கள் நகரும்போது காந்தப்புலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஓ, மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்லயா? ஆமா. அப்போது மனித காதுகளுக்கு புலப்படாத மிக குறைந்த அதிர்வெண் கொண்ட ஒலிகள், அதாவது இன்ஃப்ரா சவுண்ட் உருவாகும்.
இந்த நுட்பமான மாற்றங்களை நாய்களால் மிக எளிதா உணர முடியும். அடடா, அப்போ நேல்கோட்டில் பயணிக்கும் காலத்திற்கு முன்பாகவே நடக்கப் போகும் இயற்கை மாற்றங்களை அவற்றின் உடல் உயிரியல் ரீதியா உணர்ந்து கொள்கிறதா? கரெக்ட். காலத்தை குறிக்கும் ஒரு பிரபஞ்ச சக்திக்கு மனிதனின் சாதாரண புலன்களுக்கு அப்பாற்பட்ட அதிர்வெண்களை உணரும் ஒரு கருவி தேவை. அந்த கருவியின் அந்த ஹை ஃப்ரீக்வன்சி டிடெக்டரோட குறியீடு தான் நாய். வாவ், இந்த நாய் ஒரு சென்சார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. ஆனா அவர் கைகள்ல இருக்கிற ஆயுதங்கள், சூலம், உடைந்த மண்டையோடு, பாசக்கயிறு, இதெல்லாம் பார்க்க ரொம்ப வயலண்டா இருக்கே. எதிரிகளை அழிப்பதற்காகத்தானே இந்த ஆயுதங்கள் அவர் கைகள்ல கொடுத்திருக்காங்க. அங்கேதான் நாம ஏமாறுகிறோம். அவை எதிரிகளை கொல்வதற்கான ஆயுதங்கள் கிடையாது. பின்ன வேறென்ன அது? பிரபஞ்சத்தை இயக்கும் விதிகளை, லாஸ் ஆஃப் பிசிக்ஸை நம் மூளைக்கு உணர்த்தும் குறியீடுகள். உதாரணமா, அவருடைய கையில் இருக்கிற உடுக்கை அல்லது டமுருகத்தை எடுத்துக்குங்க. பிரபஞ்சம் எப்படி தொடங்கியது? ஒரு மாபெரும் வெடிப்பில், அதாவது பிக் பேங்ல தொடங்கியதுன்னு அறிவியல்ல சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. ஆனா அந்த வெடிப்பு சாதாரணமா முடிந்து விடல. ஒரு பெரிய கோயில் உள்ள வெண்கலமணியை முழு பலத்தோட அடித்தால் என்ன ஆகும்? அடித்த பிறகும் அந்த ஒரு அதிர்வு காற்றில் கொஞ்ச நேரம் ஒழுத்து கொண்டே இருக்கும். எக்ஸாக்ட்லி. அதே போல பல 100 கோடி ஆண்டுகளுக்கு முன் நடந்த அந்த பெருவெடிப்பின் அதிர்வு இன்றும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கு. இதத்தான் அறிவியல்ல காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, அந்த பேக்ரவுண்ட் ரேடியேஷன். ஆமா, அது மட்டுமல்ல, நவீன இயற்பியலின் ஸ்ட்ரிங் தியரி என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து அணுக்களும் பொருள்களும் வெறும் அடிப்படையான அதிர்வுகளால தான் உருவாகுதுன்னு சொல்லுது. அதாவது வைப்ரேஷன்ஸ். கரெக்ட். அந்த படைப்பின் மூல அதிர்வை எல்லாமே அதிர்வுகள் தான் என்ற குவாண்டம் விதியை குறிக்கும் குறியீடு தான் அந்த உடுக்கை. வாவ், அந்த உடுக்கை சத்தம் இன்றும் பிரபஞ்சத்துல கேட்டுட்டு இருக்கா? இத நினைச்சாலே சிலிர்க்கிறது. அப்படியானால் அவர் கையில் இருக்கிற அந்த பாசக்கயிறு, அது அரக்கர்களை கட்டி போடுவதற்கானதுன்னு தானே கதைகள்ல படிச்சிருக்கோம். அதுலயும் இயற்பியல் இருக்கா? நிச்சயமா இருக்கு. நாம சற்று முன்பு கருந்துளியை பற்றி பேசும்போது ஈர்ப்பு விசையை பற்றி பேசணும் இல்லையா? ஆமா, கிராவிட்டி பத்தி பேசினோம். பிரபஞ்சத்திலுள்ள பல கோடானு கோடி நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளாமல் ஒரு மாயக்கயிறு கட்டி வச்சிருக்கு அந்த ஈர்ப்பு விசை. மற்றும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இணைக்கும் காஸ்மிக் வெப், அதோட குறியீடு தான் அந்த பாசக்கயிறு. அடேயப்பா, அப்போ இந்த கயிறு பிரபஞ்சத்தையே கட்டி வைக்கும் கிராவிட்டியா? ஆமா. அது மட்டுமா, அவருடைய சூலத்தை பாருங்க. சூலம் 3 முனைகளை கொண்டது. அது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற காலத்தின் 3 பரிமாணங்களை குறிக்குது. ஓ, பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். கரெக்ட். காலம் என்பது ஒரே நேர்கோட்டில் பயணிப்பதல்ல, அது பிணைக்கப்பட்டது அப்படிங்கறதை இது காட்டுது. ஓகே, ஈர்ப்பு விசை, காலம் எல்லாம் சரி. ஆனா அந்த கப்பாலம் ஒரு உடைந்த மனித மண்டையோட்டைய கையில் வச்சிருக்காரே, இது எதை குறிக்குது? மண்டையோடு மனித மூளையின் உறைவிடம். மனித மூளைதான் ஒருவனின் அத்தனை நினைவுகளுக்கும் அகங்காரத்திற்கும் மையம். அதாவது நம்ம ஈகோ. ஆமா, அந்த நான் என்ற எண்ணம் உருவாவது அங்கேதான். அந்த மூளையின் ஓட்டத்தை நிறுத்தி அகங்காரத்தை அழித்து ஒரு ஜீரோ ஸ்டேட்டுக்கு, அதாவது எந்த எண்ணமும் இல்லாத முழுமையான வெற்றிட நிலைக்கு செல்வதைத்தான் அந்த கபாலம் உணர்த்துது. இந்த விண்வெளி, ஈர்ப்பு விசை, சூனியம் எல்லாமே கேட்பதற்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா இதை இப்போ கேட்டுட்டு இருக்கிற எனக்கோ அல்லது உங்களுக்கோ இது எப்படி பொருந்தும்? விண்வெளியில் நடக்கும் இந்த கருந்துளை மாற்றத்தை நம்முடைய சாதாரண உடலால் உணர முடியுமா? இதுதான் மிக முக்கியமான கட்டம். இங்கிருந்துதான் நாம இயற்பியலிருந்து நரம்பியல், அதாவது நியூரோ சயின்ஸ் மற்றும் உயிரியலுக்கு மாறப்போறோம். ஓகே, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போதே. விண்வெளியில் நடப்பது அத்தனையும் நம்முடலிலும் நடக்குது என்பதுதான் இதில் உள்ள சுவாரஸ்யம். ஒரு சராசரி மனிதன் ஒரு நாளைக்கு தோராயமாக 25,600 முறை மூச்சு விடுறான். ஓ, இவ்ளோ முறை நம்ம சுவாசிக்கிறோமா? ஆமா, தியானம் மற்றும் பிராணாயாமம் மூலம் இந்த மூச்சின் வேகத்தை குறைத்து அதை கட்டுப்படுத்தும்போது நம் உடலுக்குள் ஒரு மிகப்பெரிய வேதியியல் மற்றும் நரம்பியல் மாற்றம் நிகழ்கிறது. இதை கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போம். மூச்சின் வேகத்தை குறைக்கும் போது உள்ள என்ன நடக்குது? உங்களை நீங்களே கவனிச்சு பாருங்க. நீங்க சாதாரண வாழ்வில் பரபரப்பாக இருக்கும்போது உங்களது மூளை அலைகள் பீட்டா நிலையில் இயங்கும். பீட்டா வேவ்ஸ். ஆமா, அப்போது உங்களுக்கு நேரம் போவதே தெரியாது, காலம் மிக வேகமாக ஓடுவது போல தோன்றும். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் மூளையில் டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஓகே, டிஃபால்ட் மோட் நெட்வொர்க். அது என்ன பண்ணும்? நீங்க அமைதியா சும்மா உட்கார்ந்து இருக்கும்போது கூட, அடடா கரண்ட் பில் கட்டலையே, நாளைக்கு மீட்டிங் இருக்கிறதே, நேத்து அவர் அப்படி பேசியிருக்க கூடாதோ அப்படின்னு உங்க மூளைக்குள்ள ஒரு குரல் ஓடிக்கொண்டே இருக்கும் இல்லையா? அதுதான் இந்த நெட்வொர்க்.
இது எப்போதும் கடந்த காலத்தை பற்றியோ அல்லது எதிர்காலத்தை பற்றியோ தான் சிந்தித்துக் கொண்டிருக்கோம். ஆமா, எப்பொழுதும் மூளைக்குள் ஒரு பேக்ரவுண்ட் சாட்டர் ஓடிக்கொண்டே இருக்கும். அது நிற்கவே நிற்காது. ஆனா நீங்க மூச்சு விடும் வேகத்தை சீராக்கும்போது உங்கள் நுரையீரலிலிருந்து மூளைக்குச் செல்லும் வேகஸ் நரம்பு ஒரு சிக்னல் அனுப்புது. அது என்ன சிக்னல்? அது இதய துடிப்பை குறைத்து மூளையின் அலைகளை பீட்டா நிலையிலிருந்து தீட்டா அல்லது டெல்டா நிலைக்கு கொண்டு செல்லுது. அப்படி செல்லும்போது அந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் முற்றிலுமாக அமைதியடையுது. ஒரு நிமிஷம். அதாவது மூளையின் பேக்ரவுண்ட்ல ஓடிக்கொண்டிருக்கும் அந்த இரைச்சல், அந்த எண்ணங்கள் எல்லாமே நின்று விடுகிறதா? முழுமையாக நின்றுவிடும். அந்த நெட்வொர்க் அமைதியானதும் நான் என்ற அகங்காரம் அழிந்து கால உணர்வு முற்றிலுமாக மறைந்து விடுகிறது. கடந்த கால கவலைகளும் இல்லை, எதிர்கால பயமும் இல்லை. வாவ்! நிகழ்கணத்தில் உறைந்து போகும் ஒரு உணர்வு. அங்கே நேரம் என்பதே கிடையாது. இதுதான் காலபைரவரின் ஆளுகைக்குள் மனித மனம் செல்லும் நரம்பியல் விந்தை. ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். அதாவது நான் என் மூச்சு விடும் வேகத்தை குறைப்பதன் மூலம் வேகஸ் நரம்பின் வழியாக என் மூளையின் டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்கை அணைத்துவிட்டு நேரம் என்ற உணர்வையே மாயமாக்க முடியும். கரெக்ட். ஒரு கருந்துளைக்குள் சென்றால் எப்படி நேரம் உறைந்து போகுமோ அதே போன்ற ஒரு டைம் டைலேஷனை, ஒரு காலமற்ற தன்மையே எனக்குள்ளே என் மூளையில் என்னால் உருவாக்க முடியும். இதுதான் தியானத்தில் காலத்தை வென்ற நிலை என்று சொல்றாங்களா? முற்றிலும் உண்மை. மூச்சை கட்டுப்படுத்துவதன் மூலம் உங்கள் செல்களின் பயாலாஜிக்கல் கிளாக்கை நெறிப்படுத்தி செல்களுக்கு வயதாகும் தன்மையை கூட குறைக்க முடியும் என்று நவீன உயிரியல் சொல்லுது. காலத்தை கடக்க நினைப்பவன் பைரவனை தியானி என்பதன் உண்மையான அர்த்தம் இதுதான். இது நிஜமாவே வியப்பா இருக்கு. பிரபஞ்சத்தின் கருந்தொளைய உங்கள் மூச்சு காற்றுக்குள்ள அடக்கி விடலாமா? கண்டிப்பா. காலத்தை வெல்வது மூச்சில் இருக்கு, அது நம் உடலுக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கிறது மூளையை உறைய வைக்கும் அளவுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா இதற்கான நடைமுறை பயிற்சிகள் ஏதாவது இருக்கா? சாதாரணமாக மக்கள் செய்யும் வழிபாட்டு முறைகள்ல இந்த அறிவியல் எப்படி ஒளிந்திருக்கு? தேய்பிறை அஷ்டமி வழிபாட்டை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? தேய்பிறை அஷ்டமி சடங்குகளுக்கு பின்னால் ஒரு மிக முக்கியமான அறிவியல் பின்னணி இருக்கு. சந்திரன் என்பது நமது பூமியின் ஈர்ப்பு விசையோடும் கடல் இலைகளோடும் சம்பந்தப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். ஆமா, கிராவிடேஷனல் புல் பத்தி படிச்சிருக்கோம். பௌர்ணமிக்கு பிறகு சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமா தேய்ந்து வரும் காலத்துல 8வது நாள் தான் இந்த அஷ்டமி. சந்திரன் தேயும் அந்த குறிப்பிட்ட நாள்ல பிரபஞ்சத்துல, குறிப்பா பூமியின் ஈர்ப்பு விசையில் சில நுட்பமான மாற்றங்கள் ஏற்படுது. ஓ, அதனால நம்ம உடம்புலயும் மாற்றம் வருமா? ஆமா, இது மனித மனதின் அலைக்கழிப்புகளையும் கொந்தளிப்பான எண்ணங்களையும் இயற்கையாகவே குறைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த நாள்ல மூச்சை கவனித்து தியானிப்பது மனதை மிக எளிதா அமைதிப்படுத்தும். ஆனா இதுல இன்னொரு பிரம்மாண்டமான அறிவியல் இருக்கு. அன்று கோயில்களில் ஏற்றப்படும் மிளகு தீபம். ஆமா, நான் பார்த்திருக்கேன். ஒரு சிகப்பு துணியில மிளகு கட்டி அதை விளக்கெண்ணெயில நனைத்து தீபம் ஏற்றுவாங்க. அது வெறும் சடங்குன்றதா நான் நினைச்சிருந்தேன். ஆனா சிகப்பு நிறம் என்பது அதிக அலை நிறம், அதாவது அதிக வேவ்லென்த் கொண்ட ஒரு நிறம். இது பிராண சக்தியை தூண்டக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அதோட அந்த மிளகில் பைப்பரின் என்ற ஒரு ஆல்கலாய்டு வேதிப்பொருள் இருக்குல்ல? கரெக்ட், அதேதான். அந்த மிளகு எண்ணெயில் எரியும் போது என்ன நடக்கும்னு யோசித்தால், அந்த பைப்பரின் எண்ணெயோடு சேர்ந்து காற்றில் எரியும் போது அதன் ஆவியாகும் தன்மையால் அது மிகச்சிறந்த ஒரு கிருமிநாசினியா செயல்படுது. ஓ, ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் மாதிரி. ஆமா, ஒரு மூடிய கோயிலுக்குள் நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கும்போது மனிதர்கள் சுவாசித்து வெளியிடும் காற்றில் உள்ள நுண்கிருமிகள், அந்த ஏர்போன் மைக்ரோப்ஸ், அந்த வளிமண்டலத்துல சுற்றி கொண்டே இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. மிளகு எரியும் போது வெளிவரும் இந்த வேதிப்பொருள் அந்த நுண்கிருமிகளை அழித்து ஒட்டுமொத்த காற்றையும் சுத்தப்படுத்துது. அதாவது அது ஒரு சடங்கு அல்ல, அது ஒரு பழங்காலத்து ஏர் பியூரிஃபையர். மனிதர்கள் கூட்டமாக இருக்கும் ஒரு இடத்தில் பரவக்கூடிய தொற்றுகளை தடுக்கவும் காற்றை தூய்மையாக்கவும் உருவாக்கப்பட்ட ஒரு அறிவியல் பூர்வமான முறை. எக்ஸாக்ட்லி. இது ஆன்மீகத்தோட எப்படி அழகா இணைச்சிருக்காம பாருங்க. உடலுக்குள் மூச்சு பயிற்சி மூலம் அந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அமைதியாக்கி ஒரு நரம்பியல் சுத்திகரிப்பு, உடலுக்கு வெளியே காற்றில் மிளகு தீபத்தின் மூலம் ஒரு சுத்திகரிப்பு. அப்படித்தான் பார்க்கணும். இவை எல்லாமே நம் உடல், மனம் மற்றும் நம்மை சுற்றியுள்ள சுற்றுச்சூழல் ஆகியவற்றை ஒன்றுக்கொன்று தொடர்புபடுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு முழுமையான அறிவியல் கட்டமைப்பு. இதெல்லாம் கேட்கும்போது ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவலுக்குள் வாழ்வது போல ஒரு உணர்வு வருது. எங்கோ விண்வெளியில் இருக்கும் கருந்துளை, நாயின் மீயொலி அதிர்வெண் உணரும் திறன், மூளையின் டிஃபால்ட் மோட் நெட்வொர்க், மிளகிலுள்ள பைப்பரின், இது எல்லாமே ஒரு ஒற்றை புள்ளியில் வந்து இணைவது நம்பவே முடியாத ஒரு விஷயம்.
இது நம்ப முடியாதது போல தோன்றலாம், ஆனா இதுதான் நிஜம். அடுத்த முறை நீங்க அமைதியா உட்கார்ந்து உங்கள் மூச்சை ஆழமாக உள்ளிழுக்கும்போது இதை சற்று யோசித்து பாருங்க. உங்களது செல்களுக்குள் நடக்கும் உயிரியல் மாற்றங்களும் விண்வெளியில் நடக்கும் ஈர்ப்பு விசை மாற்றங்களும் வெவ்வேறானவை அல்ல. இத பத்தி யோசிக்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஆழமா தோணுது. வெறும் ஒரு உடுக்கையிலும், ஒரு நாயிலும், ஒரு மெழுகு தீபத்திலும் இவ்வளவு நுட்பமான இயற்பியலை, நரம்பியல் ரகசியங்களை இவ்வளவு துல்லியமா ஒளித்து வச்சிருக்காங்க அப்படின்னா, நம் தினமும் சாதாரணமாக கடந்து செல்லும் மற்ற விஷயங்களில் இன்னும் என்னென்ன ரகசியங்கள் மறைந்திருக்கோ? கண்டிப்பா நிறைய இருக்கும். ஆமா, நாம் வாசலில் போடும் கோலமாகட்டும், விசேஷ நாட்களில் வீடுகளில் கட்டும் தோரணங்களாகட்டும், அல்லது நாம் அன்றாடம் சாப்பிடும் பாரம்பரிய உணவாகட்டும், அதில் இன்னும் என்னென்ன குவாண்டம் அறிவியலும் எதிர்கால மருத்துவ தொழில்நுட்பங்களும் நம் கண்களுக்கு தெரியாமல் மறைந்து கிடக்கின்றனவோ. அடுத்த முறை உங்கள் வீட்டில் ஒரு சின்ன சடங்கு நடக்கும்போதோ அல்லது பெரியவர்கள் ஒரு விஷயத்தை செய்யச் சொல்லும்போதோ அதை கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்க. உற்று நோக்கினால் அங்கே ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ரகசியமும் சுருங்கி கிடக்கலாம். அதை ஆராய வேண்டியது நாம் தானே தவிர அது வெறும் சடங்கு என்று ஒதுக்கிவிடக்கூடாது. சித்தர்களின் ஞானத்தையும் நவீன அறிவியலையும் இணைக்கும் இந்த பயணம் இத்துடன் முடிவதில்லை. இந்த தேடலில் எங்களோடு தொடர்ந்து பயணிக்க மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கான அடுத்த அரிய ரகசியம் இதோ திரையில் காத்திருக்கிறது.